வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. சேனக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சின்ன சைஸ் சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருங்க. கிழங்கு எந்த கிழங்காக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டால் தான் அந்த மண் எல்லாமே நல்லா சுத்தமாக போகும். 10 நிமிஷம் கழித்து இதை நல்லா தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். தோல் சீவி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கேரட் துருவதில் நல்லா சின்ன சைஸாக துருவிக்கிட போகிறேன். துருவி எடுத்தாச்சு. இதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம நறுக்கிலே கை அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு துண்டு புளியும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இப்போ 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கடலை மாவு 1 கப்பே சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் கொஞ்சம் காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம சேனக்கிழங்குல தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக தான். இப்போ இந்த சேனக்கிழங்கு துருவலை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம சேனக்கிழங்கு ஏற்கனவே தண்ணி வடிச்சிருந்தாலுமே மாவோட சேர்த்து கலக்க நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. இது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு நம்ம எவ்வளோ தான் நம்ம காலி பண்ணாலும் ஒரு பாதி கிழங்கு தான் வைக்க முடியும். இப்படி பக்கோடா மாதிரி பண்ணணுன்னா சீக்கிரம் காலி ஆயிரும். மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ உதிரியாக போட்டணும். இப்போ திருப்பி விடலாம். நல்லா பொரியும், அரைச்சி எடுத்துடலாம். இது வெங்காய பக்கோடா மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்துடலாம். டேஸ்ட்டான சேனக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.